உங்க தோஸ்தோட கல்யாணத்துக்கு போனீங்களே 2 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னீங்க. போன உடனே திரும்பி வந்துட்டீங்க. அந்த சோகத்தை ஏழை கேக்குற. என் தோஸ்தோட கல்யாணத்துக்கு நான் போனா, நான் போய் அவனுக்கு ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தா அவன் கல்யாணத்துக்கு எனக்கு பெரிய ஷாக்கு தெரியுமா? அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு ஷாக்கு? டே சின்ன பையா, எவ்வளவு ஆசையா என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போன இடத்துல எனக்கு பெரிய ஷாக்கு. அந்த ஷாக்கு என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்களா, மாப்பிள்ளையும் என் தோஸ்து வந்தானா, கல்யாண பொண்ணு யாருன்னு பார்த்தா என் பழைய லவ்வரு. பார்த்த உடனே ஒரே ஷாக் ஆயிட்டேன் நானு. என்ன சொல்றீங்க? உங்களுக்குள்ள காதல் எல்லாம் கூட வந்துச்சா? அதுவும் கல்யாண பொண்ணு உங்க லவ்வரா? அப்படியா? நம்ப முடியலையே. சின்ன பையா, நம்ப முடியலனாலும் இதுதான் உண்மை. அவ என் லவ்வரு. என்ன செய்யறது? என் வாயும் கையும் கட்டி போட்டுட்டா. ஏதாச்சும் பண்ணி அவகிட்ட பேசலான்னு போகும்போது எனக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னா பாரு, அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டேன். அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை? 2 வருஷம் லவ் பண்ணடா சின்ன பையா. என்ன பார்த்த உடனே அண்ணா நல்லா இருக்கிறீங்களா அண்ணா அப்படின்னு கேட்டுட்டாலே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுன்னா பாத்துக்கிய. என்ன முதலாளி சொல்றீங்க? உங்க லவ்வர் உங்களை பார்த்த உடனே அண்ணான்னு சொல்லிட்டாங்களா? உங்க லவ்வர் மட்டும் இல்ல முதலாளி, ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாரும் லவ்வரும் இப்படிதான் செய்யறாளுங்க. பாட்டா சாட்டமா ஒரு பையன் கிடைச்சிட்டான், ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பையனை அண்ணான்னு தானே சொல்றாங்க. உங்களை கூப்பிடுறது என்ன புதுசா? இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவன் வேக வேகமா என்கிட்ட பேசுறதுக்கு வரத பார்த்தா ஏதோ ஃபீலிங்ஸோட 4 வார்த்தை பேச போறான்னுட்டு எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? அவ அண்ணான்னு சொன்ன உடனே அந்த இடத்துலயே இதயம் சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டல. முதலாளி, உங்க உடஞ்சு போன இதயத்துக்கு நல்ல மருந்தா வாங்கி தரேன், வாங்க கடைக்கு போலாம்.